12th போர்டு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆக போகுது. நீட் 2025 கிட்ட வந்துருச்சு. நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நம்ம போர்டுக்கு மட்டும்தான் படிச்சிருக்கோம், ஆனால் நீட் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை. அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது, இதுக்கான டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக ஆர்எஸ்கே நீட் அகாடமி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஆர்எஸ்கே நீட் அகாடமி சேலம் அண்ட் நாமக்கல் சார்பா உங்களுக்கான ப்ரோக்ராம் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஃபார் நீட் 2025 ஆஸ்பிரன்ஸ். இது என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தோம்னா 15/3/2025 சாட்டர்டே அன்னைக்கு நடக்குது. டைம் வந்து பார்த்தோம்னா 10 AM to 1 PM. எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஜெயராம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேலம், இதுல ஆடிட்டோரியம்ல நடக்குது. இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு மோட்டிவேஷன் அண்ட் டிப்ஸ் தரப்போறவர் யாருன்னா பயாலஜி சிம்பிளி தமிழ் செந்தில்நாதன் சார். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9994012841 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு FD அப்படிங்கறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட இந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ட்ரிக் நம்பர் 26, இன்க்ரீஸ் இன் எனர்ஜி ஸ்டோர்டு பர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேரிட். அதாவது ரெண்டுக்கு ஒரு கெப்பாசிட்டர்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வேரி பண்ணும்போது நமக்கு எனர்ஜியில எப்படி இன்க்ரீஸ் இன் எனர்ஜி எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் இன் எனர்ஜி ஸ்டோர்டு என்ன அப்படிங்கறத கேட்கறாங்க. ஓகே, அப்ப பாருங்க கொஸ்டின் வந்து பாருங்க 8 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இஸ் சார்ஜ்டு ஃப்ரம் 15 வோல்ட் டு 25 வோல்ட். ஒரு கெப்பாசிட்டர், அதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு 8 மைக்ரோஃபாரட். இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகுது 15 வோல்ட்ல இருந்து 24 வோல்ட் 25 வோல்ட்டுக்கு வேரி பண்றாங்க. இப்போ வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் எனர்ஜி ஸ்டோர்டு எனர்ஜி அப்படிங்கறத கேட்கறாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த 15 வோல்ட் 25 வோல்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு பர்பஸ், ஒரு குறிப்பிட்ட வேல்யூ தான் தருவாங்க. ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியணும். ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 to 25 வரைக்கும் நமக்கு ஸ்கொயர் தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் 1 to 30 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இன்க்ரீஸ் இன் எனர்ஜி ஸ்டோர்டு, எனர்ஜி ஸ்டோர்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ வந்து பாருங்க 8 மைக்ரோஃபாரட் இருக்கா, இந்த 8 மைக்ரோஃபாரட வந்து என்ன பண்றோம்னா நம்ம இத பாதியா 4 மைக்ரோஃபாரட் இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை பாதியா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 15 வோல்ட் இருக்கா, 15 வோல்ட்னா இது ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. என்ன வருது 15 வோல்ட், இது 25 ஸ்கொயர் பண்ணா 625 மைனஸ் 15 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 225. அப்ப என்ன வருது 4 இன்ட்டு இது வந்து என்ன வருது 400 இன்ட்டு இது வந்து பாருங்க 10⁻⁻6. இந்த வேல்யூஸ் எல்லாம் விடுங்க. 4 into 4 எவ்வளவு 16. அப்போ 1.6 அப்படிங்கறத ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தெரியுதா? நான் வந்து பாருங்க இது 4, இது வந்து என்ன 400 into 4 என்ன வந்துச்சு 1.6. அப்ப பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம் 1.6 into 10⁻⁻3 ஜூல்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன, டெல்டா U is equal to ஃபார்முலா பாருங்க half C into V2 square minus V1 square. இந்த ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை டச் பண்ணாம சிம்பிளா இங்க என்ன பண்ணோம் 8 மைக்ரோஃபாரட் இருக்கு, அதை பாதியா போட்டுக்கோங்க. இங்க என்ன வேல்யூ இருக்கு, இந்த ஸ்கொயருக்கான டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லா கூட நீங்க ஆன்சர் கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. 4 into 4 16 1.6. இதே மாதிரி பவரை வச்சு ஆன்சர் போடலாம். சரியா, வேல்யூஸ் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும், நமக்கு பவர் மட்டும் வெவ்வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கால்குலேஷன்ஸ் எப்படி போடலாங்கிறது இன்னொரு ட்ரிக்ல பார்க்கலாம். இந்த ட்ரிக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இதோட ட்ரிக் நம்பர், உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களை தேடி வரும்.